என்ன அத்தை இது இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கும் சந்தோஷமான விஷயம்தான். இத முதல்ல உங்க மாமா கிட்ட தான் சொல்லணும். அவர் எங்க இருக்காரு? அவர் மாடியில இருக்காரு. வா போலாம். என்ன அத்தை இது என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்ன இவ்ளோ சந்தோஷமான விஷயம்? நீயும் வாமா சொல்றேன். வா. ஓகே, அப்புறம் பேசுவோம். பை பை. என்னங்க? என்னம்மா சிரிச்சுக்கிட்டே வர? சந்தோஷமான விஷயம் தாங்க. என்னது? என்கிட்ட கூட சொல்ல மாமா. உங்க முன்னாடி தான் சொல்லுவேன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அப்படி என்ன ஸ்பெஷல் நியூஸ்? ரம்யாவுக்காக மாப்பிள்ளைங்களோட ஜாதகம்லாம் வந்திருந்ததுன்னு சொன்னேன். அதையெல்லாம் நம்ம ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லியிருந்தேன். அதுல இந்த ஜாதகம் ரொம்ப பொருந்தி இருக்கிறதா சொன்னாரு. அப்படியா? வெரி குட். பையன் நல்லா படிச்சிருக்காங்க. எம்பிஏன்னு போட்டிருக்க. ஃபாரின் ஜாப் வேற. அது மட்டும் இல்லைங்க, நல்ல குடும்பமாவும் இருக்கு. ஜாதக பொருத்தம் வேற 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் நல்லா இருக்கா. 8 தானா? நீ வேற அபிராமி, 5 பொருத்தம் அமைஞ்சாலே கம்சம்னு சொல்லுவாங்க. 8 அமைஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படணும். 4-5 ஜாதகம் பார்த்ததுல இந்த ஜாதகம் பிரமாதமா இருக்குன்னு ஜோசியரி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அபிராமி, எல்லாம் கூடி வந்திருக்கும் போது சீக்கிரம் பொண்ணு பார்க்க வர சொல்லு. உடனே நல்ல நாளா பார்த்து வர சொல்லிலாங்க. சரி. அத்தை எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? எல்லாம் கை கூடும் போது நீ ஒண்ணும் பேசாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லி நானே தகவல் கொடுத்துறேன். நீயே செய்யுமா, எல்லா ஏற்பாடையும் நீயே பாத்துக்கா. அபிராமி, என்னம்மா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணும்? இல்ல அத்தை, அப்படி ஒன்றும் இல்ல. கவலைப்படாத, ரம்யா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடுவோம். டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாத்தீங்களா? எதுவுமே இப்ப உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எல்லாம் நேரம். வர மாப்பிளைய ரொம்ப நோண்டாம வேணுங்கிறத மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிக்கிட்டு உங்க தங்கச்சிய வெளியே அனுப்புற வழிய பாருங்க. அந்த வீட்ல என்ன நடக்குது? அந்த சாந்தி பாட்டுக்கு என் ஜாதகத்தை அனுப்புறதுமா, எனக்கு மாப்பிள்ளை தேடுறதுமா இருக்கா? ஓ மாமியாரும் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ மாமனார் என்னன்னா வார்த்தைக்கு வார்த்தை ரம்யா என் மக மாதிரின்றாரு. அவருக்கு நான் மருமகளானும் துடிச்சிட்டு இருக்கேன். போதது குறைக்கி ரம்யாக்கு கல்யாணமா? ஓகே ஓகே கோ ஹெட்ன்றாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜாதகம் ஷாதி.comனு சாந்தி ஆரம்பிச்சிட்டாங்களாமே. என்னக்கா அதெல்லாம்? அது எப்படிக்கா? நீ நான் இருக்கும்போது வேற யாரும் ஒருத்தர் நம்ம தங்கச்சிக்கு எப்படிக்கா மாப்பிள்ளை தேட முடியும்? என்ன நீ இப்படிதான் இருப்பியா? எதுவும் பேச மாட்டியா? இத பாரு ரம்யா, நீ அக்காட்ட எதுவும் கேட்க வேணாம். உன்னை பார்க்க வர மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிடு. சும்மா சாந்தியோட இஷ்டத்துக்குலாம் நம்மளால ஆட முடியாது. இத பாரு, வாழ போறவன் நீ, அவனை முடிவு எடுக்கிறது. உன்னை அந்த வீட்டை விட்டு இந்த மாதிரி நாகரிகமா வெளில அனுப்புறதுனால பார்த்து சும்மா இருக்க முடியாது. என்னக்கா நீ எதுவுமே பேசாம இருக்க? பேச ஷாம், அவசரப்படாத. நீ சொல்ற மாதிரி நான் மாமா கிட்ட போய் என் தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்ல முடியாது. அவர் என்ன கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வி கேட்பாரு? நம்ம பண்றது நல்ல காரியம் தானே. உன் தங்கச்சிய நல்லபடியா கரை சேர்க்கணும் தானே அத்தை சொல்றாங்க. இதை ஏன் நீ வேணான்னு சொல்றேன்னு என்ன கேள்வி கேட்டா என் மேல கரும்புலி விழாதா? அதுங்க போக்குல போய் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எப்படிங்க தடுப்பீங்க? இப்படி வாயை மூடி நின்னுட்டே வா. நீ இப்படியே இரு. என்ன கொண்டு போய் மனவரையில உட்கார வச்சு வேற எவன் கையாலையாவது என் கையில தாலி கட்ட வச்சிருவாங்க. நீ நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து அட்சதை போடு. அந்த சாந்தியோ ஆசையா ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுவா. ஏன்கா? ஏன் உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது கார்த்திக் மாமாவோட மட்டும் தான். தயவு
தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழியை பாரு ப்ளீஸ். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என் திட்டமே வேற. என்ன திட்டமோ போ. திட்டனமோ நல்லா தான் இருக்கு, நடந்தா சந்தோஷம்தான். ஆனா நடக்கணுமேக்கா. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். என்னண்ணே, இன்னும் தூங்க போலையா? தூக்கம் வரலடா. ரம்யா கல்யாண வேலை நிறைய இருக்கா? அப்பாவும் அம்மாவும் அவ கல்யாண விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. எனக்கே பத்திரிக்கை மட்டும்தான் வரும் போல இருக்கு. ஒண்ணுமே சொல்லலண்ணே. ஏய், இந்த கல்யாணம் நடத்துறதே உன் மனைவிதான். இதுல உனக்கு பத்திரிக்கை வேறையா? ஆக்சுவலா ரம்யாவோட கல்யாணத்தை நானே முன்ன இருந்து நடத்தி வைக்கணும். ஆனா என்னோட வேலையில பெரும் பங்கு சாந்தி எடுத்துக்கிட்டா. ரம்யாவோட ஜாதகத்தை அனுப்பி 4-5 வரன்களை பார்த்து அப்பப்பா எவ்வளவு டென்ஷன். சாந்தியா? என்னால நம்ப முடியல. சாந்தி எப்படி? என்னடா கார்த்திக், நீ இப்படி பேசுறத பார்த்தா சாந்தி உன்கிட்ட எதுவுமே சொல்லல போல் இருக்கு. அதுவும் நியாயம் தாண்டா. அபிராமிக்கு குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம குடும்பத்துல எல்லாருமே சோகமா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு இந்த ஏற்பாடெல்லாம் அவதான் செஞ்சிருக்கா. இவ்வளவையும் செஞ்சுட்டு எதுவுமே சொல்லாம இருக்கானா தம் பெருமையை தானே சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கா போல் இருக்கு. உண்மையிலேயே சாந்தி ரொம்ப வித்தியாசமான பொண்ணுடா. இதுல விசேஷம் என்னன்னா, அபிராமி கூட ரம்யா கல்யாணத்துல இவ்வளவு வேகமா இல்ல. இப்ப எதுக்கு கல்யாணம், படிப்பு முடிக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம்னா. ஆனா சாந்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும்னு ரொம்ப மும்மரமா இருக்கா. அப்படியா? ஆமா கார்த்திக், அம்மாவும் சாந்தியும் 4-5 வரன் பார்த்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ரம்யாவை பார்க்க கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. ஸ்பீடா தானே இருக்காங்க? படு ஸ்பீடா இருக்காங்க. டே கார்த்திக், நானும் சரி அப்பாவும் சரி சாந்திய எவ்வளவோ பேசிருக்கோம். ஆனா அவ எதையுமே மனசுல வச்சுக்காம அபிராமி மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாடா. டே, ரம்யா யாருடா? கூட பிறந்த தங்கச்சியா? அவன் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். she is really great ரா. டே கார்த்திக், சாந்தி உனக்கு மனைவியா அமைஞ்சது உண்மையிலே நீ ரொம்ப லக்கிடா. எவ்வளவு செய்யறா. அதே மாதிரி அப்பா அம்மாவும் செஞ்சுட்டா. புரியுதுண்ணே. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணி செஞ்ச அளவுக்கு இல்லைண்ணே. அண்ணி செஞ்ச மாதிரி யாராலையும் செய்ய முடியாதுண்ணே. சாந்தி ஏதோ அவளால முடிஞ்சது செஞ்சிருக்கா, அவ்வளவுதான். நீ என்ன வேணா சொல்லு, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அபிராமி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா. அதுக்கு அவளுக்கு மருமகன்ற ஒரு அந்தஸ்து இருக்கு. ஆனா சாந்தி அப்பாவால வெறுக்கப்பட்டவ, இந்த குடும்பத்துல மருமகளா ஏத்துக்கப்படாதவ. அப்படிப்பட்டவ இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிற ரம்யாக்காகவும் பாடுபடுறத நினைச்சு பாரு. அப்ப புரியும் நான் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம். பாசம் காட்டி ஆதரிக்கும் போது ஒரு மனுஷன் செய்யற எந்த சேவையுமே உயர்வானதா தெரியாதுடா.
ஆனா தன்னையே வெறுக்கிற ஒரு குடும்பத்துக்காக பாடுபடுறா சாந்தி. இது சாதாரண விஷயம் இல்லடா. இந்த ஒரு விஷயத்துக்காகவே சாந்தியை நான் மதிக்கிறேன்டா, மதிக்கிறேன். நீங்க இவ்வளவு பாராட்டும் போது என்னால ஒண்ணுமே பேச முடியலண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சாந்தி நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்கண்ணே. அப்பாவும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காலம் கொடி சீக்கிரம் வரும் கார்த்திக். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். நாராயணா, நல்ல நேரம் போயிட்டே இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இன்னும் காணோம். அட இப்பதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வேணா நீயும் போய் பாரு. அப்படியா? ஏன் நாராயணா, வந்தா இந்த பக்கம் தானே வரணும், வண்டி காணுமே. ஐயோ, வர வழி டிராபிக் ஜாம் ஆயிருக்கும்பா. ஏன் இப்படி டென்ஷன் ஆற நீ? இல்ல, மணி ஆகிட்டே இருக்குதே, அதான் கேட்டேன். இது பாரு, வேலை உள்ளுக்குள்ள தானே. ஆமா. நீ போய் உள்ள போய் பாரு, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேங்கிறியா? போ, உள்ள போ, நீ போ. அது என்ன உருப்படியா செய்யு. அந்த சாந்தி பண்ண வேலையை பத்தியா? நீ என்ன கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியா இல்லையா? ஒன்னை விட பெரிய மாஸ்டர் மைண்ட்ல பிளான் பண்ணி வச்சிருக்கான். அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிடுச்சு. ரம்யாவை சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. எங்களுக்கு தெரியுங்க. எவ்வளவு திமிர் பத்தி அவளுக்கு. வீடு இன்னும் எவ்வளவு நேரம்? சாந்தி, நீ இன்னைக்கு பண்ணிருக்கிற ஸ்வீட்டை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு அசந்து போயிட போறாங்க. ஐயோ அத்தை, நான் ஏதோ சாதாரணமா ராஜி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆயிடுச்சு. பொண்ணு ரெடி ஆச்சா இல்லையா? நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அபிராமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மதன், அவங்க எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் தவிர வேற யாரும் வராங்களா? அப்பா, மாப்பிள்ளையோட அண்ணன் அண்ணி மாமா சித்தப்பாலாம் வராங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன மாதிரி நடந்துக்க. நம்ம நிச்சயமா ஜெயிப்போம். ஆமா, நீ கவலைப்படாத. எப்பவும் போல சகஜமாரு. என்ன ரம்யா, ரெடியா? ரெடி மாமா. வெரி குட். நீதான் அலங்காரம் பண்ணியா? ஆமா. மகாலட்சுமி மாதிரி இருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எண்ணம் தான் காரணம். உன் மனசுபடியே எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம ரம்யா எல்லாத்துலயும் கொடுத்து வச்சு. பையன் ஃபாரின்ல இருக்கான். பையன் ஃபாரின்ல இருந்தாலும் பொண்ணு நம்ம வழக்கப்படி வளர்ந்த பொண்ணா வேணுங்கிறான். நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிற பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் ரெடி பண்ணு. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வரோம். மிஸ்டர் சாமிநாதன். வணக்கம் வர்க்கே சார். வாங்க வாங்க. ஹலோ சார். வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. உங்களுக்கு தெரியும், நான் தான் ஆர்கே. என் மனைவி ராஜேஸ்வரி. வணக்கங்க. தொடர்பெல்லாம் இமெயிலே இருந்ததுனால இப்படி ஒரு அறிமுகம் தேவைப்படுது. நைஸ் டு மீட் யூ யங் மேன். உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்க பெருந்தன்மையை இப்பதான் பாக்குறோம். இது என் ஒய்ஃப், இது என் பையன். வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க உள்ள. சரிம்மா. வாங்கம்மா, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஆகட்டும். வாங்க. ப்ளீஸ் கம். மூத்த மகன் மதன். வணக்கம். வணக்கம். பையனோட அப்பா, அவங்க அம்மா. வணக்கம். வணக்கம். இதான் மாப்பிள்ளை பையன். ஹலோ. ஹாய்.
என்னோட தம்பி பேர் கார்த்திக். வணக்கம். வணக்கங்க. ஹலோ சார். ஹலோ. இது ஒய்ஃப் சாந்தி. வணக்கம். நீங்க அனுப்பிச்ச இமெயிலால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எல்லாம் பெரியவங்க எடுத்த முடிவுதான். அதைத்தான் நான் செஞ்சேன். அபிராமி வர மாமா. வாமா. இவதான் என் வீட்டு மருமக, வீட்டு கொலவளுக்கு. இவ தங்கையை தான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அத்தை, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க, நேரமாச்சுல்ல. என்னங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லிடலாமா? வர சொல்ல. அது எப்படி முடியும்? அண்ணகாரன் இல்லாம தங்கச்சி வந்துருவாளா என்ன? வாடா ஷாம், இதான் பொண்ணோட அண்ணன், பேர் ஷாம். ஹலோ சார். வாங்க தம்பி. வாப்பா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அக்கா, நீங்க போய் ரம்யா கூட்டிட்டு வரீங்களா? ரம்யா, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்குதா? முதல்ல பொண்ணு சொல்லட்டும். அத நம்ம வீட்டு பொண்ணு. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் அதுவும் சொல்லும். ஐயோ, நான் அதுக்காக சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது அவங்க வாயாலே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அதான். அப்படியா? என்ன அபிராமி, மாமா, ரம்யா என்ன சொல்றா?